மாரியம்மனுக்கு வாழைப்பழத்தை மாலை கொடுத்தாங்க. என்ன படம்? அது என்ன எலுமிச்சை பழத்தை போட்டாங்க, வேற பழம் போட்டாங்க, ஆப்பிள் பழத்தை போட்டாங்க மாலையா. அன்னைக்கு எலுமிச்சம்பழம் மாலையாக போட காரணம் என்னவென்றால், கும்பிட வருவன் நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், ஏழை வருவான், பணக்காரன் வருவான், எவன் வந்தாலும் மாரியம்மாளுக்கு முன்னால ஒன்று, கணவதிக்கு முன்னாலே ஒன்று, கடவுளுக்கு முன்னாலே எல்லோரும் சமம், வேற ஒண்ணு வேண்டாம். எலுமிச்சம்பழத்தை அது பிஞ்சா இருக்கும் போது கடிச்சாலும் என்ன செய்யும்? புளிக்கும். அது காயாக இருக்கும் போது கடிச்சாலும் புளிக்கும். பழமாக இருந்தாலும் புளிப்பு ருசிதான். அது அழுகி போனாலும், ஆகவே நல்லவன் வந்தாலும் அதே மாரியம்மா தான், கெட்டவன் வந்தாலும் அதே மாரியம்மா தான். ஆகவே மாரியம்மனுக்கு முன்னாலே எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம். அவள் எப்படி எலுமிச்சம்பழம் எந்த நேரத்தில் ஒரே சுவையை தருகிறதோ, அதே போல எந்த மனிதன் வந்து கூப்பிட்டாலும் அவருக்கு நல்வாழ்வு தருகின்ற ஒரே தெய்வம் நம்முடைய குருவக்கோட்டை மாரியம்மா என்று கூறிக்கொண்டு, உலகமெல்லாம் மாரியம்மன்